உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் கட்சியின் மத்திய தேர்தல் குழு இன்று இறுதி செய்ய உள்ளதாக தகவல். 75,000 கோடி செலவில் 1 கோடி வீடுகளில் சூரிய மின்தகடுகள் அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். திட்டம் மூலம் 1 கோடி குடும்பங்கள் தலா 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக பெறுவார்கள் என அமைச்சர் அனுராக் தாக்கூர் விளக்கம். இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் திட்டங்களை மொரீஷியஸ் பிரதமருடன் இணைந்து திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மொரீஷியஸின் அகலேகா தீவில் அமைக்கப்பட்டுள்ள விமான ஓடுதளம் மற்றும் படகுத்துறை செயல்பாட்டுக்கு வந்தன. மத்திய அரசின் எந்தெந்த திட்டங்களுக்கு தமிழக அரசு தடையாக இருந்தது என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. திமுக அரசு மீது பொத்தாம் பொதுவாக பிரதமர் குற்றம் சாட்டுவதாகவும் கருத்து. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் தலா 2 தொகுதிகளில் போட்டியிட உடன்பாடு கையெழுத்து. எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் முடிவு செய்யப்படும் என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெறுவது உறுதியானது. கமல் கட்சி வருவதால் தொகுதிகளை இறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பாலகிருஷ்ணன் தகவல். மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே இழுபறி நீடிப்பதாக தகவல். கூட்டணி இறுதியாகாததால் தமது வெளிநாட்டு பயணத்தை கமல் ஒத்திவைத்ததாக தகவல். ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் வழங்க வேண்டும் என திமுகவிடம் மதிமுக வலியுறுத்தல். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்றும் கட்சி நிர்வாகிகள் திட்டவட்டம். மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வைகோ மனு. அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்ட நிலையில் நாளை விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 சீட்டுகள் ஒதுக்கப்படாவிட்டால் தனித்து போட்டியிடுவது குறித்து தலைமை முடிவு செய்யும். சீட்டு கேட்டு யாரிடமும் கெஞ்சியதில்லை என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். நாங்க எங்க கெஞ்சணும், யார கெஞ்சணும் சொல்லுங்க. எந்த காலத்திலேயாவது கெஞ்சி இருக்குமா சொல்லுங்க பாப்போம். 2014 நாங்க தனியா தானே நின்னோம் இல்லையா? நாங்க யார போயிட்டு கெஞ்சணும்? அது எங்க தலைமை ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணும். இந்தியாவில் அதிகாரமிக்கவர்கள் பட்டியலில் பிரதமர் மோடிக்கு தொடர்ந்து முதலிடம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ள டாப் 10 பட்டியலில் அமித்ஷா, மோகன் பகவத்துக்கு அடுத்தடுத்த இடங்கள். எதிர்க்கட்சியினரிடம் கைப்பற்றப்படும் கருப்பு பணத்தை எண்ண அதிகாரிகள் போதவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா விமர்சனம். விசாரணை அமைப்புகள் பாஜகவினரிடம் செல்லாததற்கு காரணம் தாங்கள் ஊழலற்றவர்கள் எனவும் விளக்கம். ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேர் தகுதி நீக்கம். மாநிலங்களவைத் தேர்தலில் கட்சி மாறி பாஜகவிற்கு வாக்களித்ததால் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் சபாநாயகர் நடவடிக்கை. சீன அடையாள கொடியுடன் விளம்பரம் வெளியானது தவறுதலாக நடந்த விஷயம் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம். வேறு எந்த நோக்கத்துடனும் விளம்பரத்தில் சீன ராக்கெட்டை இடம்பெற செய்யவில்லை எனவும் பேட்டி. விளம்பரம் சில தவறு பண்ணிட்டா நாங்கள் கவனிக்கல. அதை மற்றபடி எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இந்தியாவுடைய எங்களுடைய நெஞ்சில் இருக்கிறது இந்தியாவுடைய பற்று. சீன ராக்கெட்டை வைத்து திமுகவினர் நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்தது தேச துரோக செயல் என மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. தங்களது செயலுக்கு திமுகவினர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கின் சென்னை வீட்டிற்கு சீல் வைப்பு. பல மணி நேரம் நடைபெற்ற சோதனைக்கு பின் டெல்லி போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் நடவடிக்கை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் மாசுபாடு மிகவும் கவலைக்குரியது எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து.
ஒட்டன்சத்திரம் அருகே விளைநிலங்களில் தனியார் காத்தாலை நிறுவனம் மின்கம்பங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக கைது. மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் வேனில் ஏற மறுத்த விவசாயிகளை டிஎஸ்பி தகாத வார்த்தையால் திட்டியதாக புகார். நாங்க வந்து வண்டி வேணாங்களா ஏற்றி போ. உத்தரகாண்ட் சுரங்க விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட எலித்துளை நிபுணரின் வீடு இடித்து தரைமட்டம். ஆக்கிரமிப்பு இடத்தில் கட்டப்பட்டிருந்ததாக கூறி டெல்லி வளர்ச்சி குழும அதிகாரிகள் நடவடிக்கை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.